இன்றைக்கி வீட்டில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என் அண்ணி வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு பக்கம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட வாசனை வந்து சிக்கனில் ஏறும்போது சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு முழுசாக பாருங்கள். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா அது வந்து ஃப்ரை ஆக விட்டுடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் நீல வகையில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு லிட்டில் பிட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி பச்சை வாசனை போனதோ சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா அப்புறம் மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க விட்டு நல்லா திக்காக வந்ததோ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணுன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.